Praise. நாம் எல்லாரும் தேவனுடைய நாமத்தை இந்த காலை நேரத்தில் இந்த 8வது நாள் ஜெபத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுடைய நாமத்தை நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதிகாலை வேளை தேவன் நமக்கு தந்ததான மகத்துவமான ஒரு நேரம், தேவன் பாராட்டின நன்மைகள் நினைத்தவர்களாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். எங்கள் நல்ல தேவனே, நீர் பாராட்டி நம்முடைய கிருபைக்காக இரக்கங்களுக்காக நன்றி. நீர் பாராட்டி நம்முடைய தயவுக்காக நன்றி. நீர் பாராட்டி நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நன்றி. விலையேற பெற்றவுடைய கிருபை, விலையேற பெற்றவுடைய இரக்கம், விலையேற பெற்றவுடைய தயவு நாள்தோறும் எங்களை நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த 21 நாள் ஜெபத்திலே கர்த்தர் நீர் எங்களை இந்த 8வது நாளிலே கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம். தயவுக்காக நன்றி. தேவாவியானவர் நீர் எங்களை நடத்துவீராக. தேவாவியானவர் நீர் எங்களை நடத்துவீராக. மாறாத தேவனாய் நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, நீர் எங்களை உருவாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். உடைய கரத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாம் எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுமி நின்று ஆங்காங்கே சென்று ஃப்ரீயா தேவனை நாம் ஆராதனை செய்வோம். There is no more restriction. ஆண்டவரை பாடுவதற்கும் துதிப்பதற்கும் நமக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஆமென். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் அவருடைய வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். என்ன பண்ணுமா? அவரை முத்தம் செய்யணும். அவர் கோபம் கொள்ளக்கூடாது. ஆமென். நம்ம அவருடைய வழியில அழியாமலும் இருக்கணும் அப்படின்னா காலை தோறும் அவருடைய கிருபைகளை தேடுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். நீ கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த நேரத்துல எத்தனையோ பேர் விபத்துல மரித்து போவாங்க. இப்போ இந்த சொல்லிட்டு இருக்கிற டைம்ல ஹைவேஸ்ல எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ் நடந்துட்டு இருக்கும். தூங்கி கொண்டு பிரயாணம் பண்ணி போகிறவர்கள் விபத்துக்குள்ள மரித்து போய் விடுவார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நம்மை அழிவுக்கு தப்புவிக்கிறதான தேவனை கனப்படுத்த வேண்டும். இந்த சொல்றீங்க, அழிவுக்கு தப்புகிறதான தேவனை ஆண்டவர் அந்த 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 கிருபைகளை இந்த காலை நேரத்தில் நம்ம தர 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்துவோம். 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்துவோம். இந்த காலை நேரத்தில் அவருடைய நாமத்தை கொஞ்ச நேரம் நாம பறைசாற்றுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான்.
அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஸ்தோத்திர. அப்பா 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 எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. கைதட்டி பாடுவோம். எபினேசர் இதுவரை உதவி செய்தி. இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா ஆராதனை. அப்பா அப்பா கைத்தட்டி பாடுவோம். அதிகாலை அப்பா அப்பா ஆராதனை ஆராதனை. எஸ் ஜீசஸ். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய். காலையிலே அவருடைய நாமத்தை சொல்லுவோம். ஆமென். எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா ஆமென் ஆராதனை. உம்மை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. அப்பா அப்பா ஆமென். அப்பா அப்பா எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவர். தினம் தினம் நம்மை காண்பவர். என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. எல்ரோய் எல்ரோய் கைத்தட்டி புகழ்ந்து பாடுவோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை. அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா யெகோவா பாடுவோம். நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வி. சொல்லுங்க. யெகோவா எல்லாமே பார்த்துக் கொள்வி. எல்லாமே பார்த்துக் கொள்வி. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வி. யெகோவா அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா
ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு கை தட்டி சொல்லுவோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு நான் பாடுவோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் சொல்லுவோம். அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா. உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. காலை நேரத்தில் அவருடைய பெயரை உச்சரிப்பது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுங்களா? அவருக்கு 1000 நாமங்கள்ல 1000 நாமங்கள் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த நாமத்தை வர்ணிக்க வார்த்தைகள் போதாது. அந்த நாமத்தை சொல்லுவதற்கு வார்த்தைகள் போதாது. தேவன் நம்மை அப்படிப்பட்ட அந்த கிருபைகளால் இந்த காலை நேரத்தில் நிறைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அடுத்த வரியை போடுங்க. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உற்சாகமா இந்த காலை நேரத்தில் தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்ற அந்த இருதயத்தோடு கூட சேர்ந்து அவர் யெகோவா ஷம்மாவாய் இருக்கிறவர். ஆமென். அப்படின்னா என்ன? நம்முடைய கூடவே அவர் இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க கூடவே அவர் இருக்கிறார். உங்க கூடவே நடக்கிறார். உங்க கூடவே வசிக்கிறார். ஆமென். நம்ம கூட யாரும் இல்லைன்ற கவலை நமக்கு வேண்டாம். ஏனால் தேவனாகிய கர்த்தர் யெகோவா ஷம்மாவாய் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். சேர்ந்து பாடலாமா? யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே. எங்களோடு இருப்பவரே. எங்களோடு இருப்பவரே. யெகோவா எங்களோடு இருப்பவரே. யெகோவா அதிகாலை பாடுவோம். ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா கை உயர்த்தி சொல்லுவோம். என் முன் செல்லும் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் தடியும் உமது கோலும் தடியும் உண்மையாய் என்னையும் கைத்தட்டி சொல்லுவோமா? உண்மையாய் என்னையும் தேற்றிடுவே. பாதம் பணிந்தே என்னாலும் துதியே. பையற்றியாரை பாடுவேன். ஏசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே.
ஏசையா. கைத்தட்டி சொல்லுவோம், உம் பாதம் பணிந்தே. இந்த காலை நேரத்திலே 8வது நாளிலே உம்மையே பாடுவோம். உந்த அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா, உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. சீருடனே சீருடனே பேருடனே சீரந்து ஜொலிக்கும் கொடுமுடியில், சீருடனே பேருடனே சீரந்து ஜொலிக்கும் சீக்கிரமாய் சேர்ந்திடுவே, சீயோனை வாழ்ந்து நாடிடுவே. சீக்கிரமாய் ஆமே சீயோனை வாஞ்சித்து அதிகாலை ஆமென். அப்பா அப்பா உங்களுக்கு நான் ஆராதனை பாடுவோம். உங்களுக்கு எல்லா ஸ்தோத்திர பலிகளும் செலுத்துகிறோம்னு பாடுவோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா சொல்லுங்களேன். ஆராதனை உங்க பாதம் பணிவோம். 2 கையில உயர்த்தி சொல்லுவோம். பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த அன்பு, ஏசையா உந்த அன்பு உள்ளம். புது எண்ணெயால் புது பலத்தால், புது எண்ணெயால் புதிய கிருபை புது கவி, எல்லாமே புதியதுதான். சேர்ந்து சொல்லுங்களேன். புதிய கிருபை புது கவியா நிரப்பினிதம் நடத்துகிறேன், நிரப்பினிதம் நடத்துகிறேன். நூதன சாலேமில், நூதன சாலேமில் பாதம் நின்னாலும் தூதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். அன்பு உள்ளம் பொங்குதே இசையா, அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே நெருங்கி உதவி, நெருக்கத்திலே சொல்லுங்க. எல்லா நெருக்கத்திலும் எனக்கு உதவியை செய்கிற தேவனே, திசை கெட்டெங்கும் நான் அலைந்திடாமல் பாடுங்க. காலையிலேயே அவர்கிட்ட சொல்லுங்க. தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன், தீவிரம் வந்தென்னை பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாதம் பாதம் பணிந்தே என்னாலும் தூதியே. Yes Lord, அன்பு உள்ளம் பொங்குதே. Hallelujah. என் இதய தெய்வமே நீர், எனது இறைவா. பாடுங்க. என் இதய தெய்வமே, தெய்வமே நீ, நேசிக்கிறே இயேசுவேவும், நேசிக்கிறே இயேசுவேவும், நேசமுகம் என்று. எத்தனை பேர் வாஞ்சியா கேட்கிறீங்க? அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு ஆவலாயிருப்போம். நேசிக்கிறே இயேசுவேவும், நேசமுகம் என்று கண்டிடுவே.
பாடும் துதியே யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே கை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா ரெண்டு கரங்களை தட்டுவோம் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமையை செலுத்துவோம் ஆவியின் நிறைவோடு கூட நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில தலையாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலை நேரத்தில் அவர் நம்மை பார்த்து அழைக்கிறார் என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்து வா தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்று வேதம் சொல்லுகிறது காலை நேரத்தில் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக அதிகாலை நேரத்தில் தேவனுடைய புதிய எண்ணெய் புதிய கிருபை புதிய அபிஷேகத்தை உணர்கிறவர்களாக ஒரு கூட்ட ஜனமாய் காலை நேரத்தில் தேவாலயத்தில் வந்து தேவனை நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் மாறாத தேவ பிரசன்னம் நம்மை நிரப்புகிறதற்காக மாறாத தேவ பிரசன்னம் நம்மை தாங்கி வழி நடத்துகிறதுக்காக ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் இந்த பாடலை எழுதின ஆசிரியர் எவ்வளவு ஆழமான வரிகளை அந்த பரலோக அனுபவத்தை உணர்ந்து எழுதியிருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்க என் இதய தெய்வம் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க என் இதய தெய்வம் அப்படின்னா என்னுடைய இதயத்திற்கு நான் விரும்புகிற ஒரு நல்ல ஒரு நபர் யாருன்னா அவர் மட்டுமா தான் இருக்கணும் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க என் இதய தெய்வம் நீர் எனது இறைவா ஆருயிரே நேசிக்கிறேன் இந்த வார்த்தை என்றது உள்ளிருந்து வரணும் வெளியே எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க மனசார சொல்லணும் ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் பேதுருகிட்ட ஆண்டவர் கேட்டார் 3 முறை கேட்டார் என்ன நீ நேசிக்கிறியா என்ன நீ நேசிக்கிறியா என்ன நீ நேசிக்கிறியா அப்ப காலையில ஆண்டவர் வந்து நம்மகிட்ட கேட்கிற காரியம் என்ன தெரியுங்களா நீ என்னை நேசிக்கிறாயா நீ என் பேர்ல அன்பு செலுத்துகிறாயா நீ என் பேர்ல வாஞ்சி உள்ளவனா இருக்கிறியா நீ என் பேர்ல வாஞ்சி உள்ளவளா இருக்கிறியா கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறவரா இருக்கிறார் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம் நேசிக்கிறே இயேசுவேவும் நேசிக்கிறே இயேசுவேவும் நேசமுகம் நேசமுகம் என்றும் உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணும் உங்களை போலவே ஆண்டவரே உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் வாழுகிறதான இந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கணும்னு தான் கடவுள் விரும்புகிறார் அதற்காகத்தான் காலையிலேயே நம்மளை எழுப்பி ஆயத்தம் பண்ணி அவருடைய சமூகத்துல போய் நின்று துதித்து அவருடைய புதிய பலத்தையும் புதிய அபிஷேகத்தையும் புதிய வல்லமையும் உணரத்தக்கதான வாக்கியத்தை தருகிறார் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க இதுவரைக்கும் உணராத அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த காலை நேரத்தில் என்னுடைய ஆத்மாவுக்கும் என்னுடைய ஆவிக்கும் என்னுடைய சோர்ந்து போயிருக்கிற சரீரத்திற்கும் தேவன் பலன் கொடுப்பார் என்ற இருதயத்தோடு கையை தட்டி பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க என்னுடைய வாழ்க்கையில நான் துவண்டு போகிற நேரங்கள்
சோர்ந்து போகிற நேரங்கள் ஆண்டவர் தான் எனக்கு பக்கபலமாக இருக்கிறார், ஆண்டவர் தான் எனக்கு உதவி செய்கிறார். நமக்கு போன நாட்கள்ல நம்ம படிச்சோம், காலை தோறும் என்கிற தலைப்பின் கீழே நம்ம பிரசங்கத்தை கேட்டுட்டு வரோம். அதுல கடைசியாய் நாம் பார்த்தது, தேவன் நமக்கு போதுமான ஞானத்தை தந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் போதனை செய்கிறார். 2 கரங்களை உயர்த்துவோம். இடராது உன் பாதம் கல்லிலே, தொடராது வாதை உன் வீட்டினிலே. இடராது உன் பாதம் கல்லிலே, தொடராது வாதை உன் வீட்டினிலே. சோராத ஜெப வாழ்க்கை வேண்டுமே, சோராத ஜெப வாழ்க்கை வேண்டுமே. சுடராக நான் உன்னை மாற்றுவேன். சொல்லுங்க, சுடராக நான் உன்னை, நானே உந்தன் மனிதர்களால் பேசப்படுகிற சாபமான வார்த்தைகள், எதிர்ப்பு மத்தியிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே காலை நேரம் தேவனோடு கூட பேசுகிற அந்த உன்னதமான வேளை, கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம். நமக்கு கிடைக்கிற ஒரே ஒரு இளைப்பாறுதல் தேவ சமூகம் மட்டும்தான். நமக்கு கிடைக்கிற ஒரே ஒரு ஆறுதலான இடம் இந்த தேவ சமூகம் மட்டும்தான். 2 கரங்களை உயர்த்துக. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தேற்றுவேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை மூடி மறைத்துக் கொள்ளுவேன். ஆண்டவர் சொன்னார். 2 கைகள் உயர்த்து. ஆவியானவருக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. எப்பெல்லாம் இந்த பாட்டை நான் பாடணும் அப்பெல்லாம் என் கண்ணில் அதிகமான தண்ணீர் வரும். காரணம், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு நல்ல ஒரு தகப்பனாக இருந்து நம்மை நடத்துகிறார். நம்ம விரும்பி போகிற மனிதர்கள் நம்மளை தூரமா ஒதுக்கி வைக்கலாம். இவங்க நமக்கு பிரியமுள்ளவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நெருக்கமா பழகிட்ட பிறகு நம்ம மேலேயே ஈட்டியை போல சில நேரங்கள்ல குத்தலாம். ஆனால் இந்த உலகத்தில் ஒரே ஒரு நபர் உண்டு. அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, கலங்காதே திகையாதே என்றுமே, கனிவோடு நான் உன்னை ஏற்றிடுவேனே. பாடுவோம். கலங்காதே திகையாதே, கனிவோடு நான் உன்னை தேற்றிடுவேனே. கலக்கங்கள் ஒரு போதும் வாட்டுவதில்லை. சொல்லுவோம், கலக்கங்கள் ஒரு போதும். கர்த்தாதி கர்த்தன்னா உன் தஞ்சமே, கர்த்தாதி கர்த்தன்னா நானே உந்தன் தேவனா, நாள்தோறும் உன்னை நடத்துவே. நானே அன்போ
பிரசன்னத்தை இந்த இடத்துல உணர்றீங்க. ஒரு நாளும் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் தருகிறார். பயப்படாதே, கலங்காதே, உன் தேவனாகிய கர்த்தர் நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருக்கிறார். நீ நடக்க வேண்டிய வழியை அவர் உனக்கு போதித்து உணர்த்துவார். நம்ம மேல கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். கடைசியாக 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் கண்ணை உன்மேல் வைத்த ஆலோசனை என்னாலும் எப்போதும், என் கண்ணை உன்மேல் வைத்த ஆலோசனை என்னாலும் எப்போதும், உன் வாழ்வு செழித்தோங்க உன்னுடன் இருப்பேன், உன் வாழ்வு செழித்தோங்க ஒரு போதும் நான் உன்னை கைவிடுவேனோ, ஒரு போதும். நான் உன்னை கைவிடுவேனோ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நாம் நம்பி போன மனிதர்கள் மாறலாம், நாம் நம்பிக்கை கொண்டிருந்த சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் வாக்கு தத்தம் பண்ணினவர் ஒரு நாளும் மாறமாட்டார். 2 கரங்களை உயர்த்தும், 2 கரங்களை உயர்த்தும். ஆவியானவர் உங்களை இன்னும் அதிகமா உங்களோடு கூட இடைபட விரும்புகிறார். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா மறவா இயேசு மறவா, என்னை உருவாக்கின தேவன் மறவா. வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை மறந்து போவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஒவ்வொரு நாள் காலையிலேயும் விசுவாச பிள்ளைகளா தேவ சமூகத்துல வந்து, ஆண்டவரே நீர் என்னை மறக்காத தேவன் சொல்லி பாருங்க. தேவன் உங்களை நிச்சயமாய் கரம் பிடித்து நடத்துவார். நல்ல 2 கைகளை தட்டி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையை செலுத்தும். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இதுவரைக்கும் நீர் எங்களை நடத்துகிறீர், இனிமேலும் நீர் எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறீர். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை நேரத்தில் கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். சில குறிப்புகளை சொல்லும் பொழுது இந்த குறிப்புகளுக்காக நீங்க ஜெபிங்க. சகோதரர் ஜோசப் அவர்கள் முன்பதாக வந்து கர்த்தர் அவளுக்கு கொடுத்ததான பாரத்தை பகிர்ந்து கொள்வாங்க. ஒவ்வொரு குறிப்பை கேட்டுட்டு அந்த குறிப்புக்காக சுருக்கமாய் நீங்கள் காலையிலே ஜெபியுங்கள். தொடர்ந்து அதன் பிறகு நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, இந்த காலை பொழுது எங்களுக்கு தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி ராஜா. அப்பா பிதாவே, இன்றைய தினம் நாங்கள் உங்களுக்கு ஆராதனை செய்ய வைத்தீங்க. இந்த தினம் நிறைய பேர் இந்த உலகத்தில் உயிரோடு இல்லை தேவனே. எங்களை எல்லாம் நீங்கள் உயிரோடு வச்சிருக்கீங்க, எங்கள் ஜீவனை கொடுத்துருக்கீங்க, எங்களை இங்கே சாட்சியாக நிறுத்திருக்கீங்கப்பா. அதுக்காக உங்களுக்கு கோடான கோடி சோத்திரம்ப்பா. சோத்திரம் கர்த்தாவே, சோத்திரம் 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 சோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. தந்தையே, அப்பா பிதாவே, இந்த நாளில் இந்த ஜெப குறிப்புக்காக நாங்கள் இங்கே ஏறெடுக்க வந்திருக்கிறோம்ப்பா. அப்பா பிதாவே, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறேன், நான் தாட்சி அடையேன் தேவன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை உயர்த்துவேன் ராஜா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே மகிழ்ந்து களி கூற கடவோம். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்பமானவர். கர்த்தர் எனது வலதுகரம் என்னை உயர்த்துகிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அப்பா பிதாவே, இந்த விசேஷ விதமாக இந்த 2 குறிப்புகளுக்காக நாங்கள் இங்கே ஜெப வாரத்தோடு வந்திருக்கிறோம்ப்பா. முதலாவது குறிப்பு, துப்புரவு தொழிலாளர்கள். இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்காக நிறைய பேர் ஜெபிச்சிருப்பாங்களான்னா எனக்கு தெரிஞ்சு துப்புரவு தொழிலாளர்கள் நிறைய பேர் ஜெபிக்கிறது இல்லை. ஆனால் அவங்க இல்லைன்னா இந்த உலகத்தில் யாரும் நம்ம சுகாதாரத்தோடு வாழ முடியாது. ஆகையினால சகோதரி ஆரோக்கியமே அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறோம்.
காலை பிரேஸ் லார்ட். இந்த காலை நேரத்துக்காக நன்றி அப்பா. அப்பா இங்கே கூடி வந்திருக்கிற அனைவருக்காகவும் நன்றி அப்பா. அப்பா எங்களை எல்லாரும் இந்த காலை வேலையை எழுப்பி இந்த சன்னிதானத்தில் எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி அப்பா. ஏசப்பா நன்றி. சங்கீதம் 41:1-2. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடு. அப்பா இந்த இறை வார்த்தையின்படி இன்று நாம் இந்த துப்புரவு தொழிலாளர்கள் அவர்களுக்காக நம்ம வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. ஏசப்பா அவர்கள் இந்த உலகத்தில் இல்லைனாக்கா நாம் வந்து இவ்வளோ சுகத்தோடு இருக்கவும் முடியாதுப்பா. அப்பா அவங்களெல்லாம் நல்லபடியாக இப்போது வீட்டிலலாம் நம்மளுடைய டாய்லெட்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து கழுவுறதுக்கே நம்ம கூச்சப்படுறோம். ஆனால் அவங்க வந்து எவ்வளோ நிறைய இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து இடத்துலையும் அவங்க இல்லைனாக்கா நம்ம கிடையாது. ஸோ நம்ம அவங்க அந்த பிள்ளைகள் அவர்களுடைய எல்லாருடைய அந்த மாதிரி வேலை செய்கிற அனைத்து மக்களுக்காக நம்ம ஜெபம் செய்யணும்பா. ஏசப்பா அப்பா அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்ல நிலைக்கணும்பா. அவங்க வந்து என்றைக்கும் வந்து எவ்வளோ பெரிய சாக்கடைகள் அனைத்திலும் அவங்க வந்து க்ளீன் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் எவ்வளோ பேர் அதில் வந்து மறித்து போகிறாங்க. அவங்களுக்கு நினைத்து நம்ம வந்து அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் செய்கிறதுக்கு முன்னேறணும்பா. அப்பா சோஸ்திரம் ஆண்டவரே அப்பா. மற்றும் நம்ம நல்ல ஒரு அப்பா அவங்களுக்காக வேண்டி அந்த அவங்களுக்கு என்ன செய்கிறாங்களோ அந்த அரசாங்கம் வந்து எல்லா உபகரணங்களையும் செய்து தருவதற்கு அவங்களுக்கு நல்ல ஒரு உதவிகரமாக இருக்க வேண்டிய தருணத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி தரணும் என்று நம்ம ப்ரேயர் செய்கிறோம்ப்பா. அப்பா இந்த குறிப்புக்காக நான் மன்றாடுகிறேன் அப்பா. இந்த ஜெபத்தை மகன் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறேன். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்பா இந்த ஜெபத்தை கேட்டது விண்ணப்பத்திற்காக உமக்கு சோத்திரம் சொல்வோம். சோத்திரம் 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 சோத்திரம். அப்பா பிதாவே இது 2வது குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். விசேஷ விதமாக மருத்துவர்களை பற்றி நம்ம ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க இந்த பணம் மணி மைண்டடாக இல்லாமல் அவங்க வந்து உண்மையாக ஒரு ஊழியம், அது ஒரு ஊழியம்ப்பா. மருத்துவம் வந்து ஊழியமாக இருக்குது நீங்கள் சொல்லியிருக்கீங்க வேதத்தில். அதன் பிரகாரம் அவங்கள வந்து நீங்கள் நோயுற்றவருக்கே தேவன் நோயாற்றவருக்கு இல்லைன்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்பா. அதன் பிரகாரம் அந்த மருத்துவருக்காக ஒருத்தர் குறிப்பு ஜெபிக்க சொல்லி சகோதரி கிரீஷ் அவர்களை கூப்பிட்றோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா காலைதோறும் உங்கள் கிருபை எங்களுக்கு புதிதாக இருக்கிறதற்காக முதலாவது நன்றிகளை செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த 8வது நாள் உபவாச நாளில் அதிகாலை ஜெபத்தில் கர்த்தாவே நாங்கள் ஒரு சிலராய் கூடியிருந்தாலும் கர்த்தாவே உங்கள் நாம மகிமைப்பட்டு வருகிறதற்காக நன்றிகளை செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா எனக்கு கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காய் வருகிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த நாட்களில் கர்த்தாவே தேசத்தில் உள்ள எல்லா டாக்டர்ஸ் அப்பா கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற அப்பா உன்னதமான தொழில் செய்கிற அப்பா ஒவ்வொரு டாக்டர்ஸையும் நீர் பேராய் தொட்டு கர்த்தாவே உங்க கரம் அப்பா உங்களை வழி நடத்தட்டும் கர்த்தாவே. அப்பா இந்த டாக்டர் தொழில் கர்த்தாவே எவ்வளவு விலையேறப்பட்ட தொழில் என்று நீர் அறிவீர் கர்த்தாவே. பரம தகப்பன் அப்பா பரம வைத்தியர் நீர் ஆண்டவரே. உமக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கவங்க கர்த்தாவே உண்மையாயும் உத்தமமாயும் கர்த்தாவே அவங்க செய்யற தொழிலுக்கு கர்த்தாவே மனசாட்சியின்படி அப்பா எந்த பணத்துக்கோ அப்பா எந்த ஒரு பொருளாதாரத்தையும் நாடி போகாதபடிக்கப்பா அப்பா ஒவ்வொரு உயிரும் கர்த்தாவே அப்பா பாமர மக்கள் எந்தப்பா இருக்கப்பட்டவங்க இல்லாதபடி எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாரும் நம்பி போற ஒரே அப்பா ஒரு மனுஷன் யாருன்னு அந்த டாக்டர்ஸ் நம்பி போறாங்க கர்த்தாவே. அப்பா அவங்களுடைய இருதயத்துடையப்பா வலிகள் வேதனைகள் அறிந்த தேவன் அப்பா அந்த உயிருக்காக அந்த குடும்பமே எப்படி போராடிட்டு இருக்குன்றப்பா நீர் அறிவீர் கர்த்தாவே. அப்பா அதில் வந்து டாக்டர்ஸுங்க அப்பா உண்மையா இருக்க கிருபை தாங்க கர்த்தாவே. அப்பா அதில் எப்படியாவது எதிரையாவது பணம் சம்பாதிக்கலான்றப்பா அப்பா முரட்டாட்டம் ஆடாதபடிக்கு குறுக்கு சிந்தனையோட அப்பா பணம் சம்பாதிக்கணும் அப்பா பணத்தின் மேல நாட்டம் இல்லாதபடிக்கு கர்த்தாவே
உணர்வுள்ள இருதயத்தோடு கத்தாவே வர ஒவ்வொரு கத்தாவே ஆத்துமாக்களையும் அவங்க அப்பா பரிபூர்ணமாய் சுகத்தை கொடுத்து அப்பா அனுப்பும்படியாய் கத்தாவே அந்த டாக்டர்ஸோட கரத்தை நீர் எடுத்து பயன்படுத்தும் கத்தாவே கல்லான இருதயத்தை உடைத்து சதையான இருதயத்தை நீர் கட்டளை இடுவராக அப்பா தன் சேகிக்கத்தக்க பலனை தருவேன் என்று சொன்னீரே கத்தாவே அப்பா இப்படியெல்லாம் அப்பா குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க நினைக்கிற தீங்கான சிந்தை உள்ளவர்களை கத்தாவே அப்பா நீர் மடங்கடியும் கத்தாவே நீயே நியாயாதிபதி அப்பா நீரே அப்பா கத்தாவே நியாயம் விசாரிக்கிறவர் கத்தாவே அப்பா அந்த டாக்டர்ஸ் தொழில் அப்பா எவ்வளவு உன்னதமான தொழிலை குறித்தப்பா ஒரு பாரம் அவங்களுக்குள்ள இருக்கட்டும் கத்தாவே அப்பா அந்த உயிர் எல்லாருக்கும் அப்பா சொந்தம் கத்தாவே அப்பா ஒவ்வொரு அவங்கவுங்க குடும்பங்களை அப்பா அதே டாக்டர்ஸ் குடும்பங்கள்ல எத்தனை பேர் அவங்க குடும்பமா இருக்காங்க நீர் அறிவீர் கத்தாவே இந்த சாபங்கள் பாவங்கள் அப்பா அவங்க குடும்பங்களை பின்தொடராதபடிக்கும் அவங்களுடைய சிந்தையில தீங்கான சிந்தை இராதபடிக்கும் அப்பா அவங்களுக்கு கொடுத்த அப்பா அந்த டாக்டர்ஸ் தொழில் அப்பா உண்மையாயும் உத்தமமாயும் அப்பா ஞானமாய் செயல்பட்டு கத்தாவே அவங்களை நம்பி வந்தவங்க யாரும் கைவிடப்படாதபடிக்கு கத்தாவே போராடி ஜபித்து கத்தாவே அப்பா ரட்சிக்கப்பட்ட நாங்களும் கத்தாவே அப்பா தேசத்திற்காகவும் அப்பா அவங்க இந்த டாக்டர்ஸ்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோங்கப்பா எங்களோட ஜபங்கள் ஏறெடுக்கப்படட்டும் கத்தாவே கத்தாவே அவங்களுடைய அப்பா இருதயத்துல நீர் பேசுவீராக அவங்களுடைய சிந்தைகள் செயல்கள் நடக்கைகள் எல்லாவற்றையும் கத்தாவே ஒவ்வொரு டாக்டர்ஸ் அப்பா வெவ்வேறு அப்பா அதே டாக்டர்ஸ் பல டிபார்ட்மெண்ட் பல அப்பா செக்ஷன் இருக்கு கத்தாவே அப்பா வரவங்க கிட்ட பயமுறுத்துற மாதிரி அப்பா வந்த உடனே அப்பா உனக்கு கேன்சர் இருக்கு உனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு உடனே இந்த ஸ்கேன் எடு அந்த ஸ்கேன் எடு அப்பா பயமுறுத்தி அப்பா அவங்களுடைய பொருளாதாரத்தை ஃபுல்லப்பா பற்றி அவங்க அப்பா கொள்ளையடிக்கிற ஒரு கூட்டமா இராதபடிக்கு கத்தாவே அப்பா நேர்த்தியான முறையில் அவங்க தொழிலப்பா உன்னதமாய் அப்பா கர்த்தாவே அவங்க செய்ய அவங்களுடைய இருதயத்தில் நீர் பேசுவீராக ஒவ்வொரு டாக்டர்ஸும் அப்பா நீர் தொட்டு ஆசீர்வதித்து குறைவுகள் எல்லாம் நீக்கி அவங்களுடைய பாவங்கள் சாபங்கள் மீறுதல் எல்லாவற்றையும் மன்னித்து கத்தாவே அவங்களை நீ ரட்சியும் அப்பா உங்களை ரட்சிப்பின் கரம் அப்பா ஒவ்வொரு டாக்டர்ஸ்குள்ள இருக்கட்டும் கத்தாவே நீரே அப்பா பரம தகப்பனா இருந்து அப்ப ரட்சிப்புக்குள் நடத்துவீராக இந்த பாவங்கள் எந்த டாக்டர்ஸையும் பின்தொடராதபடிக்கு நீர் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக நம்பினோர் கைவிடப்படார் என்று வாசிக்கிறோமே கத்தாவே நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி அப்பா டாக்டர்ஸ் நம்பி வரவங்க யாரும் வீண் போகாதபடி கத்தாவே அப்பா சுகபத்திரமாய் அப்பா சுகபலன் ஆரோக்கியத்தோட அப்பா வர பேஷண்ட் அப்பா பூர்ண சுகம் பெற்று அப்பா வீடு கொண்டு போகத்தக்க கிருபை தாரும் நீர் ஆசீர்வதியும் எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நம்முடைய அப்பா ஜெபங்களை எல்லாம் பிதாவே இந்த ஜெபத்தை எல்லாம் நீங்க கேட்டதற்காக உங்களுக்கு சோத்திரம் சொல்றோம்பா சோத்திரம் 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 சோத்திரம். தேங்க்யூ. வாங்க எல்லாம் இருக்க இடம் வந்து உட்காருங்க. காலை நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. ஒரு கூட்டமாய் தேவ சபையிலே நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த ஜெபங்களுக்கெல்லாம் நிச்சயமாய் பதில் கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஆமென். சரி, 6 காரியத்தை நம்ம ஒரே ஒரு தலைப்பின் கீழே பார்த்து கொண்டே வருகிறோம். காலைதோறும் கர்த்தர் நமக்கு என்னென்னலாம் செஞ்சாரு, என்னென்னலாம் செய்கிறார் அப்படின்றத நம்ம வேதத்தின் அடிப்படையிலேருந்து நம்ம பார்த்தோம். முதலாவது நாள் நம்ம பார்த்தோம், காலைதோறும் தேவன் நமக்கு இரக்கம் செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 2வது பார்த்தோம், காலைதோறும் அவர் நமக்கு நியாயம் செய்கிறார். காலைதோறும் நம்மை சந்திக்க வருகிறார். 4வது பார்த்தோம், காலைதோறும் தம்முடைய உன்னதமான பலத்தை நம்ம மேல வைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 5வது நாள் பார்த்தோம், தேவன் நமக்கு ஈவுகளையும் அல்லது வரங்களையும் நமக்கு தந்து நம்மை பலப்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 6ஆம் நாள் பார்த்தோம், நாம் ஞானமாய் வாழுவதற்கு தேவன் நமக்கு போதனை செய்கிறார். ஆமென். நேற்று தினத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஸோ அதனால அந்த ஆராதனையோடு நம்முடைய செய்தியை நாம கேட்டோம். நாம எழும்ப வேண்டும் என்கிற செய்தியை நம்ம கேட்டோம். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு 8வது நாள் காலையிலே கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், காலைதோறும் நான் என்ன செய்யறேன் அப்படின்றத அவர் வலியுறுத்துகிறார். பாருங்க, காலைதோறும் 7வது பாயிண்ட் நான் சொல்றேன், கவனிங்க. காலைதோறும் கர்த்தருடைய பொருளாதார நன்மைகளை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா.
நாட் ஒன்லி ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் பட் ஆல்சோ மெட்டீரியல் பிளெஸிங். தேவன் நமக்கு பொருளாதார நன்மைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். இந்த பொருளாதாரம் என்ற வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு முதல்ல வர்றது எதுதான்? பணம்ன்றது தான் முன்னால வருது நமக்கு. ஆமென். ஆனா இங்கிலீஷ்ல பொருளாதார ஆசீர்வாதத்தை எப்படி தெரியுமா போட்டிருக்கு? ஃபினான்சியல் பிளெஸிங் மட்டும் இல்லை, மெட்டீரியலிஸ்டிக் பிளெஸிங். நம்மை சார்ந்த அத்தனையையும் தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் தேவன் செய்கிற நன்மை. ஆமென். வெறும் பணம் கொடுப்பார் பணம் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சுகம் அதுலேயும் ஒரு பார்ட். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் அதுவும் ஒரு பார்ட். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த பொருளாதார நன்மைகளால லார்ட்ஸ் ப்ரொவிஷன்ஸ், ரெண்டு கடைசி காரியங்கள், the Lord's provisions are always fresh in the morning. காலையில மார்க்கெட்டுக்கு இப்போ போனீங்கன்னா என்ன கிடைக்கும்? சூம்பி போன காய் கிடைக்குமா? இந்த கத்திரிக்காய்லாம் இப்போ நைட்டுக்கும் காலைக்கும் என்ன வித்தியாசம்? நைட்டு ஒரு 9:30 மணிக்கு கடைக்கு போய் கத்திரிக்காவோ தக்காளியோ வாங்க போனீங்கன்னா எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? எவெல்லாம் போட்டு நசுக்கினானோ அது மட்டும்தான் கிடைக்கும். ஆமென். அதை கூட வாங்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா காலையில் எழுந்திருக்கிறதுக்கு சொல்லுங்க, காலையில் எழுந்துக்கிறதுக்கு சோம்பேறித்தனம். அதனால நைட்டே போய் என்ன பண்ணி வச்சிடணும்? வாங்கி வச்சிருந்து ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று இருக்கிறதுனால எல்லாத்தையும் உள்ள சேர்த்து என்ன பண்றது? அடைச்சி உள்ள வச்சிடுறது, கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடும்னு விட்டுறது. ஆனா சில நேரங்களில் நம்ம வந்து இந்த ஃப்ரிட்ஜில் அடைச்சி வைக்கிற மாதிரி சில காரியத்துக்குள்ள நாமளும் சிக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, காலையிலேயே மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க, வாங்கிட்டு திருப்தியா வரலாம். நைட்டு போய் ஒரு கேரட்டை வாங்கி 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்றார், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ஆமென். அல்லேலூயா. நாம் நம்முடையவர்கள் அல்ல. பக்கத்துல சொல்லுங்க, நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் கடவுளுக்குரியவர்கள், தேவனுக்குரியவர்கள். ஆவியானவர் நம் மூலமாய் என்ன பண்றாரு? வாசம் பண்ணுகிறார். அவர் தங்குகிற ஆலயமாய் நாம் இருக்கிறோம். 10:20ஆம் வசனம், கிரேத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினால். அப்ப யாருக்கு நாம் உடையவர்கள்? தேவனுக்கு உடைய இந்த சரீரம். அதனாலதான் ஒவ்வொரு வாட்டி சொல்றாங்க, இந்த சரீரத்தை நாம பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சரீரத்தை நாம் கரைப்படுத்தி விடக்கூடாது. உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆவியினால மட்டும்தான் மகிமைப்படுத்தணும் சொல்லல, சரீரத்தோடும் தான் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்முடைய உடல்களுக்கும் அவரே தேவனாகவே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்லி கொடுத்த அந்த பரமண்டல ஜெபம், எத்தனை பேருக்கு பரமண்டல ஜெபம் மனப்பாடமா தெரியும்? தெரியுமா? ஒருத்தவங்க கை தூக்குறாங்க. ஒரு கிறிஸ்தவர்களுக்கு அத்தியாவசியமாய் தெரிய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இந்த பரமண்டல ஜெபம். ஆமென். என்ன சொல்லுங்க பாப்போம்? அதான் தெரியல. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றண்ட வேண்டிய ஆகாரத்தை இது எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று தம்முடைய சீஷர்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். சரி, இந்த ஜெபத்துல நீங்க பாருங்க, அவர் சொல்லி கொடுத்த ஜெபம் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு இயேசு எப்படி போதிச்சார்ன்றதை பாருங்களேன். 6ஆம் வசனம் 11ஆம் வசனத்துல அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். ஆகாரத்திற்காக ஜெபிக்க சொல்லி தேவன் நமக்கு போதனை செய்கிறார். அது எப்படி ஆகாரம்?
அன்றன்றுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். ஆமென். எங்களுக்கு வேண்டிய ஆகாரம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும் என்று சொல்லி தேவன் தம்முடைய ஜெபத்திலே அதை கேட்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார். ஆமென். இது பரமண்டல ஜெபம். இன்னொரு பக்கம் எப்படி சொல்றாங்க, அது லார்ட்ஸ் பிரேயர் அப்படின்னு சொன்னாங்க, கர்த்தருடைய ஜெபம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் கர்த்தருடைய ஜெபம் சொன்னாங்கன்னா அவர் சொல்லி கொடுத்த ஜெபம். ஆனா இது நாம் செய்கிற ஜெபங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் கடவுளோடு கூட பேசணும், ஆண்டவரோடு கூட பேசணும், உறவாடணும். அதற்காகத்தான் தேவன் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஆமென். இதுல முதல்ல பாத்தீங்கன்னா 3 விண்ணப்பங்கள். இது ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்களேன். 3 காரியங்கள் என்னன்னா தேவனுடைய காரியங்களாகவே இருக்கிறது. ஆமென். எத்தனாவது வசனம்? 9ஆம் வசனத்துல இருந்து 9ஆம் வசனத்துல இருந்து அப்படியே படிங்க, அப்படியே படிங்க வசனத்தை. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, தேவனுக்குரிய காரியங்கள், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக. போதும். இது வரைக்கும் எதை குறிக்கிறது? தேவனுக்குரிய காரியங்களை குறிக்கிறது. ஆமென். உமது நாமம், உமது ராஜ்யம், உமது சித்தம், இந்த 3 காரியத்தை தேவன் மையப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா அதுக்கு பிறகு இருக்கிற மிச்சம் இருக்கிற மற்ற காரியங்கள் 4 விதமான காரியத்தை நாம பார்க்கும்போது நமது தேவைகளுக்கு அடுத்தவைகளாகவே அது இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னென்ன சொல்ற தெரியுங்களா? 1 ஆகாரம், சொல்லுங்க ஆகாரம். 2வது பாவங்கள் குறித்ததான அந்த காரியம். 3வது சோதனை, சொல்லுங்க சோதனை. அதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றதான ஜெபம். ஆமென். முதல் 3 காரியங்கள் தேவனுடைய காரியங்கள், மற்ற 4 காரியங்கள் நமக்கு அடுத்தவைகளான காரியங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா இந்த 4லே பாத்தீங்கன்னா முதலாவது எதுதான் வருது? ஆகாரம். நல்லா கவனிங்க, செய்தி கவனிக்கணும். இந்த 4 காரியத்துல நான் 4 காரியம் சொன்னேன். ஆகாரம், அப்புறம் பாவங்கள், சோதனை, விடுவிப்பு அல்லது விடுதலை. ஆமே. இந்த 4 காரியத்துல எது ஃப்ரண்ட்ல வருதுன்னா ஆகாரம். இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பையனோட வீடியோ பயங்கர வைரலா பரவிச்சு பாருங்க. அப்பா வந்து சோறு கொடுக்கும்போது என்னமோ நமக்கு சோறு தான், அப்போ பசிக்கும்ல அப்படின்னு ஒரு பையன் அழுதான்ல. அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆச்சுல்ல. அப்போ அன்றாட வாழ்க்கையிலே நம்ம உயிர் வாழணும்னா நமக்கு எது முக்கியம் சொல்லுங்க? ஆகாரம் ரொம்ப முக்கியம். ஆமென். இந்த அன்றன்றைக்கு தேவையான ஆகாரத்தை தேவன் தானே நமக்கு கொடுக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் உழைக்கிறதுனால அது வருதுன்னு இங்க இருக்கிறீங்களா? அப்படி நம்ம நினைக்கவே கூடாது. தேவன் நான் உழைப்பதற்கு பலன் கொடுக்கிறார். அவரே என்னுடைய வாழ்க்கையில எனக்கு அன்றன்றைக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவர் தான் ப்ரொவிஷனே கொடுக்கிறார். ஆமென். என்னதான் நம்ம போய் மார்க்கெட்ல, மோர் சூப்பர் மார்க்கெட்ல, ஹைப்பர் மார்க்கெட்ல, எல்லா மார்க்கெட்லயும் நம்ம ப்ரொவிஷன்ஸை நம்ம வாங்கினாலும் அந்த ப்ரொவிஷனை வாங்குறதுக்கு தேவன் ப்ரொவிஷனை கொடுக்கிறார். ஆமென். வரமாட்டேங்குது பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவருக்கு நம்முடைய உடலுக்கு அடுத்ததான எல்லா காரியங்களிலும் மிகுந்த கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம இதுக்கு முன்னால நம்ம பார்த்தோம். அந்த 7 பாயிண்ட் போடுங்க. அதுல ஒரு பாயிண்ட், தேவன் நம்மை காலை தோறும் சந்திக்க வருகிறார். ஆமே. எதுக்கு சந்திக்க வர்றார் தெரியுங்களா? நாம எப்படி இருக்கிறோம் நம்மளை விசாரிக்க வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் வாழ்க்கை எப்படி இருக்கு, என்ன போயிட்டு இருக்கு, எல்லாவற்றையும் சந்திக்க வருகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்க? நமக்கு நெருக்கமான நபர்களே கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளை பார்க்கும்போது, என்ன பிரதர் ரொம்ப இழைச்சிட்டீங்க கேட்கறாங்களா இல்லையா? அது ஒரு விதமான கேர். எல்லாரும் கேட்கல, யாரோ ஒருத்தர் தான் என்ன பண்றாங்க, இன்னும் முன்ன மாதிரி பார்த்த மாதிரி இல்லையே, முகம்லாம் வாடி போயிருக்குதே, சரியா சாப்பிட்றது இல்லையா? அடுத்த கேள்வி என்ன கேட்கறாங்க? சரியா சாப்பிட்றது இல்லையா? மூஞ்செல்லாம் ஒட்டி போயிருக்கு, என்ன பிரச்சனை? இப்படி கேட்கறது ஒரு விதமான ஒரு கரிசனை. ஆமே. ஆனா அதே நபர் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா
உங்களை பார்த்தா அந்த கேள்வி கூட உங்களால அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அதுதான் இன்னைக்கு காலையில் நான் பாட்டு பாடினேன். நாம் விரும்புகிற, நாம் நேசிக்கிற மனிதர்கள் மாறி போகலாம், ஆனால் தேவன் அனுதினமும் நம்மளை கேர் பண்ணி விசாரிக்கிறார், நமக்கு தேவையான ப்ரொவிஷனை கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் சொல்லி கொடுத்த ஜெபத்துல பாருங்க, ஆகாரம் மிக மிக முக்கியமானது. அவர் கேட்க சொல்றாரு, அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும்னு கேளுங்க அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப இவர் எவ்வளவு கரிசனை உள்ளவரா இருக்கிறார் பாருங்க நம்மளை போஷிக்கிறதுல. ஆமென். அல்லேலூயா. தேவன் ஆதாமை உண்டாக்கின பிறகு அவனுக்கு ஒரு காரியத்தை சொன்னாரு, இந்த தோட்டத்தில் இருக்கிற அத்தனையும் நீ என்ன பண்ணிக்கலாம் சொல்லுங்க, அனுபவிச்சு ஆண்டு கொள்ளலாம். ஆமா, வேலை செய்யறதுக்கு முன்னால ஆண்டவர் ஒரு வேலையை கொடுக்குறாருல்ல. என்ன வேலை கொடுக்குறாரு? இந்த தோட்டத்தை பண்படுத்தணும், சீர்படுத்தணும், இது உன் கையில இருக்கு, நீ தான் இதுக்கு உத்தரவாதி அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னால ஆண்டு சொல்றாரு, உனக்கு நீ அந்த வேலை செய்யறதுக்கு முன்னால உனக்காக நிறைய ஆகாரங்களை நான் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன், உண்டாக்கி வச்சிருக்கிறேன். ஆதியாகமம் புத்தகத்தை நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதில் மட்டும் படிப்போமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். பின்னும் தேவன் சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு, அப்பனா ஆகாரத்தை ஆண்டவர் முதலாவது ஆதாமுக்கு என்ன பண்றார், ரெடி பண்ணி வச்சிடுறார். அவனுக்கு தேவையான அத்தனையும் ப்ரொவிஷன் ஸ்டோர் பண்ணி வச்சிடுறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அவைகள் உங்களுக்கு என்னவா இருக்க கடவுது. ஆமென். வேலையை கொடுக்கறதுக்கு முன்னாலேயே அவர் என்னதான் கொடுக்கிறார். அப்ப நம்ம வேலை செய்யணும்னா நமக்கு தேவையான போஷாக்கு கிடைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ஆமென். அப்போ கொடுக்கிறதுக்கு முன்னாலேயே தேவன் எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சிட்டாரு, ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அப்போ நீங்க புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, காலையில என் சமூகத்தை தேடும்போது கேட்கறதுக்கு முன்னாலேயே உங்களுக்காக ப்ரொவிஷனை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் காலை தோறும் என்ன கொடுத்தாரு சொல்லுங்க? மன்னாவை கொடுத்தாருல்ல. அவங்க சாப்பிட்டு சலிச்சு போற அளவுக்கு என்ன பண்றாரு சொல்லுங்க? மன்னாவை கொடுத்தார். அங்கங்க இருக்கு ஒவ்வொன்றும். அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சைஸ். சாப்பிட்டு என்ன பண்ணுங்க, திருப்தியாக. காரணம், தேவன் நமக்கு தேவையான போஷாக்கையும் நமக்கு தேவையான பொருளாதார நன்மைகளையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா எல்லாத்தையும் வாங்கின இந்த மனசு, பக்கத்துல சொல்லுங்களேன், எல்லாவற்றையும் வாங்கின இந்த மனசு போதும்னு சொல்ல மாட்டேங்குது. ஆமென். என்ன சொல்ல மாட்டேங்குது? வேணும் வேணும் வேணும். சில டைம்ல கண்ணு வேணும்னுது, ஆனா வயிறு என்ன பண்ண மாட்டேங்குது சொல்லுங்க. பழமொழி சொல்லுவாங்கல்ல, கண்ணு வேணும் வேணும்னுமா, வயிறு என்ன பண்ணுமா, வேணாம் வேணான்னுமா. ஆனா இந்த கண்ணுக்கு பொறுக்காதுன்னு சொல்லுவாங்க. எதை கொடுத்தாலும் என்ன பண்ணணும், வாங்கிக்கணும். ஒரு எங்க ஏற்கனவே இதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சில பேர் சாப்பிட்ற விஷயங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, சில பேர்லாம் ரொம்ப அளவா சாப்பிடுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? இந்த ஹோட்டல்ல, சில ஹோட்டல்ல அளவாவே சாப்பாடு வச்சு முன்னாலேயே. ஏன் தெரியுமா வச்சா? நான் இப்படி யோசிக்கிறேன். சில தீனி கேஸுங்கெல்லாம் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் போட்டு என்ன பண்ண முடியாது. அவன் ஒரு கணக்கா அரிசி போட்டு வடிப்பான்னு வச்சுக்கோங்களேன், இத்தனை பேருக்கு சாப்பாடு போடணும்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்கிறார். ஒரு வாட்டி நான் எங்க அப்பாலாம் கூட்டின்னு போயிட்டு சரி சாப்பிடு, சரி நல்லா, அவரு கொஞ்சம் நல்லா சாப்பிடு. ஆனா பாத்தீங்கன்னா ஆளு எப்படி இருப்பார் தெரியுங்களா? ஏஞ்சலை விட ஒல்லியா இருப்பார். இந்த மாதிரி தான் இருப்பார். சைஸ் உடம்பு இவ்வளவுதாங்க இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும், உடம்பு இவ்வளவுதான் இருக்கும். ஆனா சரி, இவ்வளவு பெரிய உடம்புல நீங்க கொஞ்சம் கணிச்சு பாருங்களேன்,
எவ்வளோ சாப்பிடுவாங்க? இப்படி இருக்கிற ஆளுங்க எவ்வளோ சாப்பிடுவாங்க? ஒரு 4 இட்லி பாருங்க, அதுவே பெருசா போகுது. ஒரு 4 இட்லி எவ்வளோ சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. ஒரு தட்டு சாப்பாடு அதானே. ஒரு நாள் கூட்டின்னு போயிட்டோம். அந்த ஹோட்டல் வேற அன்லிமிட்டெட் ஃபுட்டு. இந்த சாப்பாடு அதுவும் வந்து சைவ நான்வெஜ் சாப்பாடு வேற, சாரி சைவ சாப்பாடு. ஆமாம், நல்லா போயிட்டோம். போயிட்டு உட்கார வச்சு நாங்களும் சாப்பிட்றோம். என் பாஸ்டர் அப்பா தலைமை பாதகரும் சாப்பிட்றாரு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கையெல்லாம் கழுவுறதுக்கு ரெடியாக உட்காந்துருக்கோம். சரி, ஹோட்டலுக்கு போனால் என்ன கிடைக்கும்? முதல்ல சாம்பார் வரும். சொல்லுங்க, அப்படியே சாப்பிடாத மாதிரி சாம்பார் வரும், வத்த குழம்பு வரும், ரசம், மோர், தயிர்லாம் வராது. மோர் தான், மோரோட நிறுத்திக்கணும். கூட்டு பொரியல்லாம் முன்னாலே வந்துடும். ஒரு வாட்டி தான் வைப்போம் கூட்டு பொரியல். கேட்டால் 2வது வாட்டி வைப்போம். 3வது வாட்டி உங்கள் பக்கமே வரமாட்டான், அடுத்த டேபிளுக்கு போயிடுவான். சரியா? இதெல்லாம் சரி. அப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு மோர் வரைக்கும் சாப்பிட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்தது வயிற்ற ஒரு தடவிட்டு இதுக்கு மேலே முடியாது. ஒரு வேளை கொஞ்சம் வயிறு டைட் ஆயிடுச்சுன்னா பெல்ட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு திரும்ப கொஞ்சம் என்ன பண்ணுவோம்? சரி, ஓரளவுக்கு சரி சாப்பிடலாம். எவ்வளோ தூரம் சாப்பிடுவீங்க? ஒரு அளவுக்கு தான், முட்டை வரைக்கும் தான் என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம். அந்த நபர் வந்து சலிக்காம சாப்பிட்றாரு. முதல்ல சாம்பார் போட்டாங்க, இது ஒரு ரவுண்டு முடிஞ்சிச்சு பாருங்க. அவன் போட்டுக்கினே இருந்தான் பாருங்க. அன்லிமிட்டெட் வேறையாச்சே, போட்டுக்கினே இருந்தான் பாருங்க. உடனே அது நாங்கள் போன மத்தியான டைம் வேற கரெக்டாக. அவன் சொன்னான், சார் அடுத்த வாட்டி சாப்பாடு கேட்கும்போது, சார் சாப்பாடு காலி சார் அப்படின்னா. யார்? சர்வர் சொல்கிறான், சாப்பாடு காலி சார். உடனே நாங்கள் சரி கை கழலாம் ஏந்துக்கலான்னு. இல்லை பாஸ்டர் இருங்க, அன்லிமிட்டெட் தானே, பசிக்குது இல்லை, அதுக்கு தானே சாப்பிட்றதுக்கு வரோம். இல்லை சார் சாப்பாடு வடிக்கிறாங்க, கொஞ்சம் லேட் ஆகும் சார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி பார்த்தான் பாருங்க. இவர் என்ன தடவை பண்ணிட்டாரு? அப்படியா, அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்ட்டு திரும்ப மறுபடியும் ஆரம்பிச்சதுல இருந்து எங்க விட்டியும் அங்க திரும்ப சாம்பார் திரும்ப அவன் போட்டு சலிச்சு ஒரு கட்ட சொல்றான், சார் இதுக்கு மேல சாப்பாடே இல்லை சார். அப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த கண்ணு வந்து என்ன பண்ணுதுன்னா வேணும் வேணும் வேணும்னு தான் கேட்குதே தவிர ஒரு நாளும் இந்த கண்ணும் மனசும் போதும்னு என்ன பண்ண மாட்டேங்குது. ஆனா பைபிள் சொல்லுகிறது, ஆனா சொன்னாரு, அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு நிருபங்களை எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்கிறாருன்னா, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, ஜெபத்தை எப்படி தெரியுமா கேட்க சொன்னாரு? அன்றன்றைக்கு தேவையானவைகளை எங்களுக்கு கொடுங்க. அப்படிதான் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறார். ஆமென். நம்ம அப்படி ஜெபம் பண்றது இல்லை. எங்களுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். அதுல வேற இப்படி ஒரு ஜெபம். நம்ம ஆண்டவரே நாங்க கேட்டதையும் கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுங்க. அந்த மாதிரி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அவருக்கு இன்னும் எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை பெட்டிஷன் போட்டால் நாங்க ஏதாவது சொல்லலாம்னு சொல்லலாம். நாங்க கேட்டதையும் இது மாதிரி சில பேர் நம்ம சபையில் இந்த மாதிரி ஜெபம் பண்ணல யாரும். கேட்டதையும் கேட்க மறந்ததையும் நீர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக என்னென்னலாம் அவருக்கு நம்ம வந்து ஐஸ் வச்சு அப்படி அல்ல. அவர் சொல்றாரு, அன்றன்றைக்கு தேவையான ஆகாரத்தை அன்றன்னைக்கு கொடுக்குறாரு. அப்படிதான் ஜெபம் பண்ண சொல்ற. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 6:8 இருந்து படிங்க. 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் அதுல போட்டிருக்காரு, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். ஏனென்றால் இந்த உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் சொல்லுங்க, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தாலே அதுவே போதுன்னு நினைக்கணும். அதுக்கு மேல ஆசைப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு அருளுகிற ஆண்டவர் நாளைக்கு அருளாது இருக்க மாட்டாரா? செய்வார்ல. இந்த சின்ன வயசுல சண்டே ஸ்கூல்ல ஒரு பாட்டு சொல்லி கொடுப்பாங்க, சின்னஞ்சிட்டு குருவியே. எத்தனை பேருக்கு அந்த பாட்டு தெரியும்? உன்னை சிங்காரமா படைச்சது. அப்போ ஒவ்வொன்னு சொல்லி அந்த குருவி நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி பாட்டு எழுதி வச்சுட்டாங்க. எங்களையே அவர் போஷிக்கிறாருல, உங்களை போஷிக்க மாட்டாரா? ஏன் ஓவரா அலையிற அப்படின்ற பாட்டு தான். ஆமென். அதுக்கு அழகா சின்னஞ்சிட்டு குருவின்ற வார்த்தைகள்லாம் போட்டு நமக்கு ஜோடனை பண்ணி நம்ம பாட வச்சு நமக்கு புரிய வைக்கிறதுக்கு இதெல்லாம். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அப்போ நம்ம கொஞ்சத்துல கூட அவர் நம்ம கொடுத்தாலும் அதுல நம்ம ஃபெய்த்ஃபுல்லா அந்த கண்டென்டட் ஹார்ட்டா நம்ம இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சாட்டிஸ்ஃபைடு ஹார்ட்டா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் நமக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸை கொடுத்து கொண்டே இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ அன்றன்றுள்ள அப்பம், அன்றன்றுள்ள ஆகாரம், அன்றன்றுள்ள காரியங்கள், இதை நீங்கள் மனதில் வைக்க வேண்டும். ஆனா நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? ஏன் நீங்க கேட்கறீங்க தெரியுங்களா? சில பேர் ஜெபம் இப்படி, ஆண்டவரே நாளைக்கு நான் இருப்பனோ இருக்காம போயிடுவனோ, என் பிள்ளைங்க நடுத்தெருவில் என்ன பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஜெபம் எல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? என் பிள்ளைங்க நடுத்தெருவில் என்ன பண்ணிட கூடாது, நின்றுடக்கூடாது. இன்னைக்கு காக்கிறவர் நாளைக்கு காக்க மாட்டாரா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அளவுக்கு மீறினதான உங்கள் பிள்ளைகளை குறித்ததான கவலை உங்களுக்கு வேண்டாம்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை நம்பி பயாலஜிக்கலா தான் என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்துக்கிறாரு. ஆனா படைப்பு யாருடையது சொல்லுங்க? தாயின் கருவிலே உருவாகிறதுக்கு முன்னமே தெரிந்து கொண்ட ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை அப்படியே பாதியிலே கைவிட்டுட்டு ஓடிட மாட்டாரு. நீங்க கவலை கொள்ளாமல் ஆண்டவர் சொல்றாரு, என் மேல நாட்டத்தை செலுத்தி அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை கேளுங்க, அப்பா அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வசனம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம். வேக வேகமா நான் வாசித்து முடிப்பேன், ஏன்னா இன்னையோட இந்த டாபிக் முடியுது. நாளையிலிருந்து வேற டாபிக் நான் ஆரம்பிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். முதிர் வயது உள்ளவனுமானே, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாளும் நீதிமானுடைய சந்ததியை கர்த்தர் அலைந்து திரிய பண்ணவே மாட்டார். எந்த ஒரு தேவ பிள்ளை ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு, ஆண்டவரே அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரம், அன்றன்றைக்கு வேண்டிய போஷாக்கு, அன்றன்றைக்கு வேண்டிய பொருளாதார நன்மைகளை நீர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர்னே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக எப்போ நம்ம வாயினால உயர்த்துகிறோமோ, ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்துருது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லது ஆண்டு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தாவீது கண்டறிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை என்ன தெரியுங்களா? சொல்ல பாருங்க, நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனானேன், இதுவரைக்கும் நான் பார்த்ததுல ஒன்னே ஒண்ணு மாறாம இருந்துச்சுன்னா, நீதிமானுடைய சந்ததியை கர்த்தர் கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை 16ஆம் வசனத்தை நீங்க படிக்கும் போது, ஒருவேளை அநேக செல்வங்கள் ஒருவேளை இல்லாம இருந்திருக்கலாம். படிங்களேன் 16ஆம் வசனம். அநேக துன்மார்க்கனுக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. அப்போ மனுஷன் நிறைய சேர்த்து வைக்கிறான், ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட அதிகமா இல்லை. தேவனை நம்புகிற நமக்கு கொஞ்சமா இருந்தாலும் அதுவே பாக்கியமான்னு நம்ம கருதணும். கொஞ்சம் செல்வங்கள் இருந்தாலும் தேவன் நம்மை சுகபோகமாய் திருப்தியாய் வைத்திருப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு வேணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்களேன், உங்க பிள்ளைகளுக்கு விலையேறப்பட்டதான அந்த விசுவாசத்தை நீங்க போகும்போது விட்டுட்டு போங்க. ஆமென். அல்லேலூயா. அழியும் செல்வத்தை நீங்க கொடுத்துட்டு போவாதீங்க, அதை தூக்கின்னு போயிடுங்க. ஆனா நீங்க விட்டுட்டு போகும்போது விசுவாசத்தை அவர்களுக்கு போதனை செய்து அவங்கள்ட்ட உள்ள திணிச்சிட்டு போயிடுங்க. அல்லேலூயா. தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் என்ன நிலைத்திருந்தது? அந்த விசுவாசம் நிலைத்திருந்தது. சந்ததி சந்ததியாய் விசுவாசத்தை போதிக்கிற குடும்பங்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நாம நம்ம குடும்பத்திற்கு தேவையான காரியத்தை விசுவாசத்தின் மூலமாய் அவர்கிட்ட கேட்கணும். அவர் நமக்கு பொருளாதார நன்மைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
அப்போ முடிவா நான் என்ன சொல்றேன்னா, எத்தனை காரியத்தை பார்த்துட்டோம் சொல்லுங்க? 7 காரியத்தை பார்த்துட்டோம். காலைதோறும் அவருடைய இரக்கங்கள், காலைதோறும் அவருடைய நீதி நியாயங்கள், காலைதோறும் அவருடைய விசாரிப்புகள், காலைதோறும் அவருடைய பலன், காலைதோறும் அவருடைய ஈவுகள், காலைதோறும் அவருடைய தெய்வீக ஞானம், காலைதோறும் நமக்கு தேவையான பொருளாதார நன்மைகள், இவைகள் யாவையும் தேவன் எப்படி தெரியும், எந்த பேட்டர்ன்ல கொடுக்க விரும்புறாரு தெரியுங்களா? தினசரி பேட்டர்ன்ல கொடுக்க விரும்புறார். டெய்லி ஃப்ரெஷ். ஆமென். மார்க்கெட்டுக்கு போகிற அனுபவம் தான் இன்னைக்கு. ஆமென். இந்த மார்க்கெட் எங்கன்னா உங்க ஜெப நேரம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. காலையில எழுந்து நீங்க ஜெபித்து 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 காத்திருந்து தினம் தினம் ஃப்ரெஷ்ஷா பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். 1 கிலோ தக்காளி வாங்கிட்டு 10 நாள் 20 நாள் வரைக்கும் அப்படியே வச்சிருந்தீங்கன்னா அது என்ன ஆகும்? அழுகிருச்சு, கழுவிட்டு அதை மட்டும் திரும்பி திரும்பி போடலான்னு குழம்புல போடுவீங்களா? ஏன் தெரியுமா? நம்ம சாப்பிட்றத அப்படி பார்த்து பார்த்து என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அதான் நம்மகிட்ட இருந்து விரும்புறாரு. இதெல்லாம் செய்யறாருல, இதெல்லாம் எப்படி எந்த பேட்டர்ன் தெரியுங்களா? டெய்லி பேட்டர்ன். பக்கத்தில் சொல்லுங்க, டெய்லி பேட்டர்ன். கர்த்தர் அப்படிதான் உங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புறாரு. அப்போ நீங்க என்ன செய்யணும்? தினம் தினம் காலை தோறும் கர்த்தரை தேட வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல இப்பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆண்டவரே, நீர் உயர்ந்தவர் என்று நாங்கள் நம்புகிறோம். கண்டென்டட் ஹார்ட்டாக நாங்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லாத்திலையும் நாங்கள் திருப்தியை அடைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவனாகி கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய வசனம் எங்களை உயிர்ப்பிக்கட்டும், தொடர்ந்து எங்களை நடத்துங்க ஆண்டவரே. நாளை தினத்தில் ஒரு புதிய ஆண்டவரே தலைப்பின் கீழே நாங்கள் இன்னொரு செய்தியை படிக்க தியானிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த 8 நாளும் எங்களோடு கூட இந்த காரியத்தை நீர் பேசினதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஒரு 10 நிமிஷம் இந்த செய்தி முடியறதுனால கொஞ்சம் லேட் ஆச்சு. நாளை தினத்தில் வழக்கமாக 6 மணிக்கு முடியும். தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. காட் பிளஸ்.